ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 50,000லேருந்து ரூ. 1,60,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு இதில பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 7த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆஃபீசர் ட்ரெய்னி கேட்டகரிலயும் அதே மாரி வந்து பாருங்க, ஸோ கம்பெனி செக்ரட்டரிங்கிற கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில ஆஃபீசர் ட்ரெய்னிக்கு வந்து பாருங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 36 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதே ஆஃபீசர் ட்ரெய்னில வந்து பாருங்க கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து 3 வேக்கன்சி வந்து இருக்கு. அதுவுமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து இருக்கு. அதே மாரி வந்து பாருங்க, ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க வந்து ஆஃபீசர் ட்ரெய்னில வந்து கம்பெனி செக்ரட்டரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து அசோசியேட் மெம்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியால வந்து நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே ஆஃபீசர் ட்ரெய்னில வந்து நீங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, சிஏ இல்லன்னா ஐசிடபிள்யூ இல்லன்னா சிஎம்ஏ வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு ஏஜ் பொறுத்தவரைக்கும் பாருங்க, அதிகபட்சமா 28 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம ஏஜ்லருந்து பாருங்க, நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் இருக்கு. அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இனிஷியலா வந்து ட்ரெய்னிங் பீரியட் அப்ப ரூ. 40,000 வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களோட ட்ரெய்னிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரில உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்துரும். அப்போ வந்து பார்த்தோன்னா, சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆஃபீசர் லெவல்ல வந்து இருக்கும். 50,000த்திலிருந்து 1,60,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த 50,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். டியர்னன்ஸ் அலவன்ஸ்லருந்து உங்களுக்கு வந்து கம்பெனி அக்காமடேஷன்லருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேலரி இல்லாம அதர் பெனிஃபிட்ஸ்ல வந்து நெறையா வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க மட்டும் ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அத வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில வந்து பாருங்க சிபிடி எக்ஸாம்னா அந்த பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அது எந்த மாரி இதில உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் நாலேட்ஜ் டெஸ்ட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ஆப்டிட்யூட் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 120 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த சிபிடிய ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அந்த சிபிடி எக்ஸாம்ல வந்து பாருங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ஜிடில வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இத வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு உங்களோட ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோன்னா 85% வந்து இருக்கும். குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு 3% அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரிக்கு வந்து ஒரு 12% வந்து இருக்கும். இதில யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இங்க குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு வந்து பாருங்க சென்னை வந்து இருக்கு. நீங்க சென்னையில போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க powergrid.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். 7த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் சைஸ் படி கரெக்ட்டா இந்த ஃபார்மேட் படி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இத தவிர வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்ட்டா வந்து நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 7த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.